மத்தேயு 12:6 தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னை தேவ ஆலயத்திலும் பெரியவர் என்று சொல்ல வேண்டியதாயிற்று. யாரிடத்திலே சொன்னார் என்றால் பரிசேயர் என்பவர்கள் ஊழியக்காரர்கள். அவர்கள் அதிகமாக வைராக்கியம் உள்ளவர்கள். யூத மார்க்கத்தில், பழைய ஏற்பாட்டில் வைராக்கியம் உள்ளவர்கள். நியாயப்பிரமாணம், தேவ ஆலயம், சடங்குகள், பண்டிகைகள், பலிகள், இவற்றிலே வைராக்கியம் உள்ளவர்கள். ஓய்வு நாளில் இப்படி செய்யக்கூடாதுன்னு இயேசுநாதர்கிட்ட அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. அப்போது ஆண்டவர் சொன்னார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். மனுஷனுடைய கவனம் கர்த்தர் மேல இருக்கிறதுக்கு பதிலா கட்டடத்தின் மேல, ஸ்தாபனத்தின் மேல, சபை மேல, ஆராதனை ஒழுங்குகள் மேல, சம்பிரதாயங்கள் மேல அது நகர்ந்து விடுகிறது, விலகி போய் விடுகிறது. யூதர்களுக்கு தேவ ஆலயம் ஒரு பெரிய விக்கிரகம் போல மாறிவிட்டது. காலங்கள் செல்ல 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 ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஏலி அந்த தவறை செய்தான். ஏலிக்கு தேவனை விட உடன்படிக்கை பெட்டி அது ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. அவனுக்கு உடன்படிக்கை பெட்டி அதுதான், அது பிடிக்கப்பட்டதுன்னொன்னே உயிரை விட்டுட்டான். ஆண்டவர் சாமுவேலுக்கிட்ட அவர் துக்கப்பட்டாரு, இன்னொரு தேவ மனுஷங்கிட்ட துக்கப்பட்டார், ஏலியினுடைய குடும்பம் சரியில்லை அப்படின்னு. அப்பெல்லாம் ஏலிக்கு உயிர் போகலை. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய எதிரிகள் பிடித்து விட்டார்கள்னு உயிர் போயிடுச்சு. மனிதனுடைய மனது தேவனை விட்டு விலகி ஆலயம், சபை, ஸ்தாபனம், சடங்குகள், கன்வென்ஷன், கூட்டங்கள், ஆராதனை ஒழுங்குகள், கருவிகள், கோபுரம், இப்படி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அது தடமாறி விலகி போயிருது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஸ்தாபனத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சபை ஒழுங்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்றாரு. அவர் யோவான் 2:19, 20, 21 வசனங்களில் சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடியுங்க, 3 நாளில் கட்டி எழுப்புவேன்னு சொன்னார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள் எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். யோவான் 2:19-21 வரை வாசித்தோம். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை தான் ஆலயம்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. கட்டடமும் ஆலயம்தான், அதை அவர் மறுக்கவில்லை. தன்னுடைய சரீரத்தை ஆலயம்னு அவர் சொல்றாரு. இதை நீங்க இடிங்க, 3 நாளில் எழுப்புவேன். அவர் என்ன சொன்னார்னா, என்னை நீங்கள் கொன்றால் கூட 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துருவேன் என்பதைத்தான் அப்படி சொன்னார். ஜனங்க சொன்னாங்க, அதை கேட்டவங்க சொன்னாங்க, 46 வருஷம் ஆச்சியா இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு, இவர் நம்ம 3 நாளில் கட்டிடுவேன்னு சொல்றாரே என்று அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அதனால ஆண்டவர் 3 நாளில் திருப்பி கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஆலயத்தை தான் பெரிய ஆலயம்னு சொல்றார். கட்டடம் ஆலயம்தான், கட்டடம் ஆலயம் இல்லைன்னு பைபிள் மறுக்கலை, நானும் மறுக்கலை. அதை விட கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 21 வாசிக்கிறோம், புதிய எருசலேமில் ஆலயம் இருக்காது, கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமாக இருப்பார். இப்போ ஆலயம் அப்படின்னாலே
அங்க ஆண்டவர் இருந்தாதான் அந்த ஆலயத்துக்கு மதிப்பு. அங்க ஆண்டவர் இல்லைன்னா அந்த ஆலயத்துல அந்த ஆலயம் வெறும் கட்டடம். அங்க தேவ பிரசன்னம் இருந்தாதான் அது ஆலயம்னு சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தேவனுடைய ஆலயம்னு சொன்னார். உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம்னு சொன்னார். ஆலயம் நமக்கு தேவை, ஆலயத்தை நம்ம மதிக்கணும். ஆனா அதை விட ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். ஆமென்.